தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பரப்புரை முறைகளை நிறுத்திவிட்டு பொதுக்கூட்டமாக நடத்துவது விஜய்க்கு நல்லது. விஜய் வந்தது பிரச்சனைக்கு காரணம் என்றால் அவர்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார். மேலும் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் இழுத்து வர பாஜக முயற்சி என்றும் விமர்சித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று தெரிவித்தார். இருப்பினும் விஜயின் பேச்சு முறையை விமர்சித்து கரூர் பரப்புரை தொடங்குவதற்கு முன்பு காவல்துறைக்கு நன்றி சொல்லிதான் விஜய் தனது பேச்சை தொடங்குகிறார். சாவு விழுந்தவுடன் அதே காவல்துறை மீது பழி போடுகிறார் என்று குற்றம் சாட்டினார். போலீசார் தாவேகா கேட்ட மற்ற இடங்களை விட வேலுச்சாமிபுரம் பெரியதாக இருந்ததால் அதனை தந்ததாக கூறியதாகவும் சீமான் சுட்டிக்காட்டினார். சம்பவத்தின் அரசியல் பின்னணியை தொடர்ந்து விமர்சித்த சீமான் பொதுக்கூட்டம் நடத்துவது விஜய்க்கு நல்லது என்று மீண்டும் வலியுறுத்தினார். விஜய் வந்தது பிரச்சனைக்கு காரணம் என்றால் அவர் முழுக்க பொறுப்பேற்க வேண்டும். மேலும் இனி விஜய் எந்த கூட்டத்திற்கு சென்றாலும் அங்கு கலவரத்தை ஏற்படுத்துவேன். கரூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தை போல் விஜய் போனால்தான் கலவரம் என்று நாம் அனைவரும் நம்ப வைப்பேன். அப்பொழுதுதான் நடிகர் பின்னால் கூட்டம் செல்லாது என்று அறிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு முன்பு விஜய் மோசமாக விமர்சித்து வந்த சீமான் அதன் பிறகு அவருக்கு ஆதரவாக பேசினார். தற்பொழுது மீண்டும் விஜயை தாறுமாறாக சீமான் விமர்சித்து வருவது கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும். நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.